புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 8 திருவசனங்கள் 4 தொடக்கம் 15 முடிய. அக்காலத்தில் பெரும் திரளான மக்கள் எல்லா ஊர்களிலுமிருந்து இயேசுவிடம் கூடி வந்தபோது அவர் உவமை வாயிலாக கூறியது: விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைத்த போது சில விதைகள் வழியோரம் விழுந்து மிதிப்பட்டன. வானத்து பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் பாறை மீது விழுந்தன. அவை முளைத்த பின் ஈரமில்லாததால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன. கூடவே வளர்ந்த முட்செடிகள் அவற்றை நெருக்கிவிட்டன. இன்னும் சில விதைகளோ நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை வளர்ந்து 100 மடங்கு விளைச்சலை கொடுத்தன. இவ்வாறு சொன்னபின், கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று உரக்க கூறினார். இந்த உவமையின் பொருள் என்ன என்று அவருடைய சீடர் அவரிடம் கேட்டனர். அதற்கு இயேசு கூறியது: இறையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. மற்றவர்களுக்கு எல்லாம் உவமைகள் வாயிலாகவே கூறப்படுகின்றன. எனவே அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் புரிந்து கொள்வதில்லை. இந்த உவமையின் பொருள் இதுவே: விதை, இறைவார்த்தை, வழியோரம் விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்பவர்களுள் சிலரை குறிக்கும். அவர்கள் நம்பி மீட்பு பெறாதவாறு அலகை வந்து அவ்வார்த்தைகளை கேட்கும்போது அவ்வார்த்தையை அவர்கள் உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகிறது. பாறை மீது விழுந்த விதைகள் அவ்வார்த்தைகளை கேட்கும்போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்பவர்களை குறிக்கும். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள். சிறிது காலமே அவ்வார்த்தையை நம்புவார்கள். சோதனை காலத்தில் நம்பிக்கையை விட்டு விடுவார்கள். முட்செடிகளுள் விழுந்த விதைகள் வார்த்தையை கேட்டும் கவலை, செல்வம், வாழ்வில் வரும் இன்பங்கள் போன்றவற்றால் நெருக்கப்பட்டு முதிர்ச்சி அடையாதிருப்பவர்களை குறிக்கும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகின்றவர்களை குறிக்கும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான இறை வார்த்தை பகுதி இன்று எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்விலே எந்த நிலத்திலே விழுந்த விதைகளுக்கு ஒப்பாக இருக்கிறோம் என்று சொல்லி கடவுள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார். இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு மனிதனை கடவுள் படைத்திருந்தார். மண்ணுலகை நீங்கள் ஆளுங்கள், இந்த உலகத்திலே மகிழ்ச்சியோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் எங்களை நல்லதென கண்டு எங்களை படைத்திருந்தார். பிரியமானவர்களே, கடவுளுடைய படைப்பிலே மிகவும் அற்புதமான படைப்பு மனித வாழ்வு. மனிதர்களை கடவுள் அற்புதமாக படைத்தார். அந்த படைப்பிலே நாங்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. கடவுள் நன்மை தீமை அறிவதற்கு எங்களுக்கு ஞானத்தை தந்திருக்கின்றார். மனிதர்களுக்கு மட்டும்தான் அந்த ஞானத்தை கடவுள் பதித்து வைத்திருக்கின்றார். ஆகவே எங்களுக்கு நன்றாக தெரியும் எது நல்லது எது தீயது என்று சொல்லி. அந்த நல்லது தீயதை அறிந்த மக்களாக நாங்கள் வாழுகிறோமா, அல்லது தொடர்ந்தும் தீமைக்குள்ளே வாழுகின்ற, கடவுளை விட்டு ஓடி போகின்ற மனிதர்களாக நாங்கள் வாழுகிறோமா என்பதை பற்றி இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அருமையான சகோதரர்களே, நம் வாழ்வு பலன் தருகின்ற ஒரு வாழ்வாக அமைய வேண்டும். அதைத்தான் கடவுள் எங்களுக்கு நிறைவாக சொல்லுகின்றார். உங்களுடைய வாழ்விலே நல்ல நிலத்தில் விழுந்த மரங்களாக, செடிகளாக, பலன் தருகின்றவர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்கின்ற அந்த அழைப்பை கடவுள் தருகின்றார். என்று சொன்னால் நாங்கள் நன்மையை தேடுகின்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். முட்செடிகளுக்குள்ளும் பாறைகளுக்குள்ளும் விழுகின்ற விதைகளாக நாங்கள் வாழுகிறோம் என்று சொன்னால், இந்த உலகம் தருகின்ற தீமைகளுக்கு மத்தியிலே நாங்கள் நெருக்கி விடுகின்ற மனிதர்களாக நாங்கள் வாழுகின்றோம் என்று சொன்னால், நாங்கள் கடவுளுடைய காரியங்களை விட்டு விலகி போகின்றவர்களாக இருக்கின்றோம். நாங்கள் இந்த உலகம் எங்களை நெருக்குகின்ற பொழுது முட்செடிகளுக்குள்ளே விழுந்த விதைகளாக நாங்கள் இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வாழ்வை காத்து கொள்ளுகின்றவர்களாக, இறை வார்த்தையில் ஊன்றி எங்களுடைய வாழ்வை காத்து கொள்ளுகின்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டியதன் அவசியத்தை இன்று இறை வார்த்தை சொல்லுகின்றது. நாங்கள் நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்களாக எங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட்
அழகான ஒரு விடயத்தை சொல்லுகின்றார். நாங்கள் விவிலியத்துடன் அதிகம் நெருங்கி சொல்ல வேண்டும், விவிலியம் காட்டுகின்ற அந்த நல்ல நிலங்களை தேர்ந்து கொள்ள வேண்டும், வாழ்வுக்கான வழியை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் எங்களுக்கு அழகாக சொல்லி தருகின்றார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு கோட்பாடுகள் நிறைந்த வாழ்வு அல்ல, அது ஒரு வாழ்வு முறை, வாழ்வின் நெறிமுறை, நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை நெறி என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இறை வார்த்தை தருகின்ற அந்த வாழ்வின் நெறியை நாங்கள் அதிகம் நேசிக்கின்ற பொழுது இறை வார்த்தை எங்களுக்கு பலன் தருகின்ற ஒரு விடயமாக மாறுகின்றது. நல்ல நிலத்திலே விழுந்த ஒரு விதைகளுக்கு ஒப்பான பலன் தரக்கூடிய ஒரு விடயமாக இறை வார்த்தை எங்களுக்கு சொல்லி தருகின்றது. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை நாங்கள் ஆழமாக படிக்கிற பொழுது, அதை வாழுகிற பொழுது எங்களுடைய வாழ்வு நல்ல நிலத்திலே விழுந்த வாழ்வாக மாறும். அதுதான் ஒரு உயர்ந்த அழைப்பாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நாங்கள் அந்த நல்ல நிலத்திலே விழுந்த விதைகளுக்கு ஒப்பான மனிதர்களாக, நல்லவற்றை தேடுகின்றவர்களாக, நல்லவற்றை காண்கின்றவர்களாக, நல்லவற்றை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றவர்களாக நாங்கள் வாழுகிற பொழுதுதான் அந்த கிறிஸ்தவம் எங்களுக்குள்ளே வாழப்படுகிறது என்பது உறுதியாகிறது. அருமையான சகோதரர்களே, ஒரு முறை ஒரு புதிதாக கிறிஸ்தவ மதத்தை தழுவிய ஒரு ஏழை குடியானவரை ஒரு நாத்திகன் சந்திக்கிறான். அவரை சந்தித்த பொழுது அவரை பார்த்து கேட்ட கேள்வி என்னவென்று சொல்லி சொன்னால், கிறிஸ்தவ மதத்திற்கு நீங்கள் புதிதாக மாறி இருக்கிறீர்கள், கிறிஸ்தவ மதத்தை நீங்கள் தழுவி இருக்கிறீர்கள், நீங்கள் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவராக இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களிடம் நான் சில கேள்விகளை கேட்கலாமா என்று சொல்லி அந்த நாத்திகன் கேட்கிறான். அப்பொழுது அந்த கிறிஸ்தவன் நீர் கேளும் என்று சொல்லி அங்கே அவனுடைய கேள்விக்காக காத்திருக்கின்றார். அப்பொழுது அவர் முதலாவதாக கேட்ட கேள்வி என்னவென்று சொன்னால், நீர் ஒரு கிறிஸ்தவராக இருக்கின்றீர், ஆகவே கிறிஸ்து எந்த ஊரில் பிறந்தார் என்று உமக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அந்த புதிதாக கிறிஸ்தவ மதத்தை தழுவிக்கொண்ட அந்த மனிதன் எனக்கு தெரியாது என்று சொல்லி பதில் சொல்லுகின்றார். இரண்டாவது கேள்வியை அந்த நாத்திகன் கேட்கின்றான். கிறிஸ்துவை பற்றி உமக்கு தெரியாது, ஆனால் கிறிஸ்து எத்தனை ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் என்று சொல்லி உமக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அதற்கும் அவன், அந்த புதிதாக இணைந்த அந்த கிறிஸ்தவன், எனக்கு தெரியாது என்று சொல்லி சொல்லுகின்றார். மூன்றாவது கேள்வியை கேட்கின்றார். கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லி உமக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்கிறார். அப்பொழுது அந்த கிறிஸ்தவன் அப்பொழுதும் எனக்கு தெரியாது, ஏன் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி கூட எனக்கு தெரியாது என்று சொல்லி சொல்லுகின்றார். அப்பொழுது அவன் வேடிக்கையாக அந்த மனிதனை பார்த்து, அந்த நாத்திகன் சிரித்த வண்ணம், நீர் கிறிஸ்தவ மதத்தை தழுவி இருக்கிறீர், திருமுழுக்கு பெற்றிருக்கின்றீர், கிறிஸ்தவ திரு அவையிலே ஒரு உறுப்பினராக இருக்கிறீர், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீர், ஆனால் கிறிஸ்துவை நீர் அறியாதவராக இருக்கிறீர் என்று சொல்லி ஏளனமாக சொன்ன பொழுது அவன் ஒரு அழகான பதிலை சொல்லி இருந்தான். உண்மைதான், என்னுடைய வாழ்விலே நான் கிறிஸ்துவை அறியவில்லை, கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி நான் அறியவில்லை, ஆனால் நான் கிறிஸ்தவ மதத்தை தழுவிக்கொண்டதற்கான காரணம் கிறிஸ்து காட்டிய அந்த வாழ்க்கை முறை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு அழகிய பதிலை அவன் கூறியிருந்தான். அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய போதனைகள், நெறிமுறைகள், வாழ்க்கை நெறிகள் என்னுடைய வாழ்வை மாற்றியது. நான் ஒரு குடிகார தந்தையாக இருந்தேன் என்னுடைய வாழ்விலே, ஆனால் இப்பொழுது நான் ஒரு சிறந்த மனிதனாக, நன்மை பயக்கின்ற மனிதனாக, நன்மையை நினைக்கின்ற மனிதனாக நான் என்னுடைய வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த மனிதன் சொல்லியிருந்தான். இதுதான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்வுக்கான அடையாளம் என்று சொல்லி அந்த நாத்திகனுக்கு அறைகூவலாக அந்த மனிதன் சொல்லியிருந்தான். பிரியமானவர்களே, இதுதான் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வாழ வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. நல்ல நிலத்திலே விழுந்தவர்கள் நல்ல நெறிமுறைகளை தங்களுடைய வாழ்விலே கொண்டிருப்பார்கள், நல்லவற்றை சிந்திக்கின்றவர்களாக இருப்பார்கள். ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இவ்வாறான புண்ணியங்களோடு, கிறிஸ்து கொடுத்த புண்ணியங்களோடு வாழ்வதுதான் நல்ல நிலத்திற்கு ஒப்பான ஒரு செயலாக, வாழ்க்கை முறையாக இருக்கிறது. ஆகவே தொடர்ந்து எங்களுடைய வாழ்விலே நல்லவற்றை நாங்கள் தேடுவோம், நல்லவற்றை கண்டுகொள்வோம், நன்மை பயக்கக்கூடியவற்றை எங்களுடைய வாழ்வாக்குவோம். ஆண்டவர் இயேசுவோடு தொடர்ந்தும் பயணிப்போம். ஆமேன்.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.